தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் இரு கட்சிகளுக்கான மோதல் அல்ல. ஒரு நடிகரின் ரசிகர்கள் ஒரு ஆட்சி கட்சிக்கு எதிராக சவாலாக மாறியிருக்கிறார்கள். கரூரில் நடந்த சோக சம்பவத்திற்கு பின் திமுகவினருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே உருவான மோதல் அரசியல் வல்லுநர்களையே குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. கரூரில் நடந்த விஜய் நிகழ்ச்சி நாடு முழுவதும் அதிர்வை ஏற்படுத்தியது. ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல மொத்த இந்தியாவையும் பேச வைத்தது. இந்த துயரத்தை அடுத்து சமூக வலைதளங்களில் வெடித்தது ஒரு வித்தியாசமான மோதல் திமுகவுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே. விஜய் ரசிகர்கள் சாதாரண ரசிகர்கள் அல்ல. 2000ற்கு பிறகு பிறந்த புதிய தலைமுறையினர், பெண்கள், குழந்தைகள் வரை இவரது ரசிகர் பட்டாளத்தில் உள்ளனர். இவர்களது அன்பு கண்மூடித்தனமான உணர்ச்சியோடு கலந்தது. விஜயை விமர்சித்தால் அதை கட்சி தலைவரை விமர்சிப்பதை காட்டிலும் பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதுவரை திமுக கொள்கை, சித்தாந்தம், திட்டங்களை மையமாக கொண்டு எதிரிகளை எதிர்கொண்டது. ஆனால் விஜய் ரசிகர்களின் எதிர்ப்பு முற்றிலும் வேறு விதமானது. இவர்கள் அரசியல் யோசனையில் பிணைக்கப்படாதவர்கள். முழுக்க முழுக்க தங்கள் தலைவனுக்கான தனிப்பட்ட அபிமானமே இவர்களை இயக்குகிறது. கரூர் சம்பவத்திற்கு திமுக சதி என்று குற்றம் சாட்டி ரசிகர்கள் கடுமையாக தாக்கத் தொடங்கினர். அதற்கு பதிலடி கொடுக்க திமுக முயற்சித்தாலும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பயன்படுத்தும் மீம்ஸ், #trans போன்ற தாக்குதல்கள் வழக்கமான அரசியல் வியூகங்களை செயலிழக்க செய்துவிட்டன. இவர்களை அரசியல் கட்சிகள் போல கட்டுப்படுத்த முடியாது. எந்த தலைமையின் கட்டுப்பாடும் இன்றி தங்கள் விருப்பப்படி கடுமையான வார்த்தைகளில் தாக்குகிறார்கள். அமைச்சர்கள் பேசும் சிறு தவறுகளை கூட உடனே மீமாக மாற்றி வைரலாக்குகிறார்கள். அதற்கும் மேல் விஜய் ரசிகர்கள் ஆன்லைன் போராட்டத்தில் ஏற்கனவே அனுபவமிக்கவர்கள். அஜித் ரசிகர்களுடன் பல வருடங்களாக நடந்த போர்கள் இவர்களுக்கு பெரிய பயிற்சி அளித்துவிட்டது. அந்த அனுபவத்தோடு இப்போது அவர்கள் அரசியல் கட்சியை எதிர்கொள்வது திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதாவது விஜய் ரசிகர்களின் இந்த மோதல் ஒரு கொள்கை மோதல் அல்ல, மாறாக தலைவனின் பிம்பத்தை பாதுகாக்கும் உணர்ச்சி போராட்டம். இதுதான் திமுக இதுவரை சந்திக்காத புதுமையான எதிரி என்பதற்கு காரணம். இதற்கு முன் எம்ஜிஆரின் ரசிகர்கள் இப்படி திமுகவுக்கு எதிராக மாறினார்கள். அதனுடைய ஜென்சி வெர்ஷன் தான் திமுக தாவேகா மோதல். கரூர் சம்பவம் ஒரு துயரத்தை மட்டுமல்ல, அரசியலுக்கு ஒரு புதிய பாடத்தையும் விட்டு சென்றுள்ளது. அதாவது உணர்ச்சிகளால் இயக்கப்படும் சமூக வலைதள போராட்டங்களை எந்த அரசியல் கட்சியும் இலகுவாக கட்டுப்படுத்த முடியாது என்பதே உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.